வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிரெயின் கேம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்ஸ் பசல்ஸும் கூட. வாங்க பார்க்கலாம். 21 into 42 equal to 4, 81 into 22 equal to 8, 42 into 22 equal to 2, 63 into 82 equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறாங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறாங்க, நடுவில் வந்து இதில் ரெண்டுத்தையும் வருது பார்த்தீங்கன்னா ஆன்சர், அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிருது. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். அதை வந்து இது கூட டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 கூட டிவைட் பண்ணுறோம். இன்டூ இந்த 4 வந்து 2ல் டிவைட் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான். அப்போ 2ல் 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 தான் கிடைக்கும். 4ல் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் 2 வருதோ 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 into 2 வந்து 4 கிடைக்கிது. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் அப்படியே கான்செப்ட் சொல்லிடுறேன். 8 டிவைட் பை 1 into 2 டிவைட் பை 2 அந்த கான்செப்ட் தான். 8 டிவைட் பை 1 into 2 டிவைட் பை 2 தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து டிவைட் பண்ணுறாங்க, இது ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறாங்க, இது டிவைட் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் தான். அப்போ 8ல் 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 தான் கிடைக்கும். 2ல் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ வந்து 8 into 1 வந்து 8 கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 4 டிவைட் பை 2 into 2 டிவைட் பை 2. இப்போ 4 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இன்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். 2 into 1 வந்து 2. இந்த இடத்துல எடுத்துக்கிங்க அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான். 6ல் 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 2 கிடைக்கும். இன்ட்டு இந்த இடத்துல வந்து நம்பரை வந்து மாற்றி போட்டேன், சேஞ்ச் பண்ணிங்க. இந்த இடத்துல 8ன்னு சொல்லி போட்டுக்கங்க, ஏன்னா அதில் 8 தான் இருக்குது. இது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. 8ல் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கும். 6ல் 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். அப்போ 2 into 4 வந்து 8 கிடைக்கும். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 8. இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து 8 வரணும், தப்பாக 2 போட்டேன், ஏன்னா இந்த இடத்துல 8 தான் இருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நான் பண்ணுறோம் அப்படின்ற மட்டும் ஒரே ஒரு வேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் டிவைட் பண்ணுறோம், இந்த நம்பர் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி இந்த நம்பரில் வர ஆன்சர் இந்த நம்பரில் வர ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த கான்செப்ட் அதை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இது டிவைட் பண்ணுறோம், இது டிவைட் பண்ணுறோம். வர ஆன்சர் வந்து இதுலேயும் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். இதில் வர ஆன்சர் இதில் வர ஆன்சர் நடுவில் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 14, 12 equal to 53, 24, 23 equal to 65, 90, 25 equal to 97, 14, 72 equal to என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அடிஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த 2 ஆன்சரை வந்து சேர்த்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிடும். நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 4, அப்போ 1 + 4 வந்து 5. இந்த இடத்துல 12 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 2, 1 + 2 வந்து 3. இந்த 5 3 சேர்த்து படிங்க அப்படின்னா 53. அதான் வந்து ஆன்சர். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 + 4, 2 + 3. 2 + 4 வந்து 6, 2 + 3 வந்து 5. அப்போ சேர்த்து போட்டிங்க அப்படின்னா 65. அதான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். அதே இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா 9 + 0, 2 + 5. இப்போ 9 + 0 வந்து 9, 2 + 5 வந்து 7. அதை ரெண்டையும் சேர்த்து போடுங்க, 97. அதான் இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். அதே கான்செப்ட் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ 14 கொடுத்துருக்கோம், 1 + 4, அப்போ 1 + 4 வந்து 5 கிடைக்கும். இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 72 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 + 2, 7 + 2 வந்து 9 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 9 சேர்த்திங்க அப்படின்னா 59. அதான் கான்செப்ட். இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் வந்து 59. கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். வருது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர், இந்த 2 ஆன்சரையும் சேர்க்குறோம். அதான் கான்செப்ட். அது சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த 2 ஆன்சர் சேர்க்குறோம். சேர்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் வந்து சேர்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், ஒரு ஆன்சர் வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், ஒரு ஆன்சர் வருது. இந்த 2 ஆன்சரையும் நம்ம சேர்க்கும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிருது. இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 245 - 2 equal to 241, 369 - 3 equal to 360, 456 - 4 equal to 440, 721 - 5 equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கூட இன்னும் ஒரு தடவை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது நல்லாவே புரியும். வாங்க பார்க்கலாம்.
இந்த 245 அப்படியே போட்டுக்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் அவங்கள்ட்ட சொன்னேன் இதே நம்பர் கூட இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னேன். இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். இது கூட இன்னொன்று மல்டிப்ளை பண்ணணும். என்ன நம்பர் அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், அந்த கான்செப்ட் தான். அப்போ வந்து 2 × 2 வந்து 4 கிடைக்கும். இப்போ 245ல் 4 சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா 241. இந்த கான்செப்ட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே கான்செப்ட் இந்த இடத்துல பாருங்கள், 369 அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 அப்படியே போட்டுக்கிறோம். இன்னொன்று கூட வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். எது கூட அப்படின்னா இதே நம்பரால். இப்போ இதே நம்பர் போது 3 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 3 × 3 வந்து 9 கிடைக்கும். 369ல் 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 360. அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரு அதே அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் அதே கான்செப்ட் தான். 456 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். சப்ராக்ட் பண்ணுறோம். இது கூட அப்படின்னா வந்து இந்த 4 × 4. ஆனால் வந்து இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ 4 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 4 16. 456ல் 16 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 440. அதே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். இந்த 721 அப்படியே எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணி இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது கூட எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இதே நம்பரால். அப்போ வந்து இதே நம்பரால் போது 5 × 5 சொல்லி கிடைக்குமா. இப்போ 5 × 5 வந்து 25 கிடைக்கும். அப்போ 721ல் 25 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 696. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் ஒரே ஒரு வேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 245 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். மைனஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 × 2ன்னு சொல்லிடுமா. இப்போ 245ல் 2 × 2 அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சது. அந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா 316 அப்படியே எடுத்து போடுறோம். மைனஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் கூட இன்னொரு மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் கூட இன்னொரு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இந்த நம்பர் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். இது கூட அப்படின்னா வந்து இந்த இடத்துல உள்ள நம்பரை இன்னொரு தடவை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 4 × 4 சொல்லி வருமா. அதை சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இந்த நம்பர் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். மைனஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் கூட இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 5 இந்த நம்பர் கூட இன்னொரு மல்டிப்ளை இப்போ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. இப்போ இதோட ஆன்சர் நான் பார்த்தீங்க அப்படின்னா 696. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். 989 + 1 = 990. 246 + 2 = 250. 261 + 3 = 270. 294 + 4 = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த நம்பரை வந்து 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 999 அப்படியே எடுத்து போட்டுருக்கோம். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே நம்பரை வந்து 2 தடவை போட்டுக்கோம். அப்போ வந்து 1 × இந்த நம்பரை 2 தடவை போட்டோம் அப்படின்னு 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து 1 × 1 சொல்லி வருமா. இப்போ 999 + 1 வந்து நமக்கு 990 கிடைக்கும். 1 × 1 1. அடுத்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு அப்படின்னா 246 அப்படியே போட்டுருக்கோம். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இந்த நம்பராலே இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ 2 × 2 சொல்லி வருமா. 246 + 4 வந்து 250 கிடைச்சிருது. அதுக்கடுத்து இந்த இடத்துல எடுத்துனா அதே கான்செப்ட் 267 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே நம்பரால் இன்னொரு மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 3 × 3 சொல்லி வருமா. அப்போ 3 × 3 9. 261ல் +9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 270. அது இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா 294 + 4 294 அப்படி போடுறோம். ப்ளஸ் இந்த 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 4 வந்து இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணுறது. அதான் இந்த நம்பராலே இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணுறது. 4 × 4 வந்து 16 கிடைக்கும். 294ல் +16 ஆட் பண்ணோம் 310. இப்போ 310 தான் இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர். ஒரு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்து போடுறோம். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே நம்பராலே இன்னொரு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும் இந்த நம்பர் கூட. அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும் இந்த நம்பர் அப்படியே எடுத்து போடுறோம். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பராலே இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து 2 × 2ன்னு சொல்லி வருமா. அப்படி போட்டு ஆட் பண்ணி அப்படின்னா ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இந்த 261 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த நம்பராலே இன்னொரு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 × 3ன்னு சொல்லி வருமா. அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அப்படின்னா ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துலையும் வந்து அதே கான்செப்ட் தான். இந்த 294 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ப்ளஸ் என்ன பண்ணுறோம்னா இதே நம்பராலே வந்து போகிறோம். அப்போ 4 × 4ன்னு சொல்லி வரும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அப்படின்னா ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். கான்செப்ட் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.